லதா அவர்கள் இருக்கிற எல்லா முயற்சியும் அந்த ஆண்டவன் அருளால வெற்றி அடைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். மூமெண்ட்ல யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா? குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமானதுன்னு சொல்றத ஒரு காமெடி தான். இது ஒரு காமெடி ஷோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பப்ளிக் வியூ தான். என்ன கதைனா, சொல்லும் போதே சிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. மேடம் ரஜினிகாந்த் அவங்க ஒரு புதுசாக மக்கள் இயக்கம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவங்க இந்த இயக்கம் நல்லபடியாக வருவதற்கு நான் வாழ்த்துறேன். இது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நமக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க ஒரு புது கார் வாங்கினா நம்ம வாங்கணும், பக்கத்து வீட்டில் புது துணி போட்டாங்கன்னா நம்ம வாங்கணும், நம்ம போடணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாதிரி தனமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இவ்வளோ நாள் நம்ம இது பண்ணி ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு மனக்குமுறலில் செய்கிறாரா, இன்னொருத்தவங்க பார்த்து செய்கிறா. இன்னும் அவர் எப்படி சொல்றதுனே தெரியல. ஒரு ஸ்கூல் வச்சிருந்தாங்க, ஃப்ரீயாவே யாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கல. இது வரைக்கும் அவங்க ஃப்ரீயாவே இது வரைக்கும் யாருக்கும் செஞ்சதா சரித்திரம் இருக்கா எனக்கு தெரியல. ஐ எம் டாக்கிங் அபவுட் பர்டிகுலர்லி மேடம் லதா ரஜினிகாந்த். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு நிறைய இது வந்திருக்கு, அதுக்கே ஃபீஸ் கொடுக்கல, அவங்க கேஸ் போட்டாங்க, அதுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு பில்டிங்கை திருப்பி ஒப்படைக்கல. அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்கிற அவங்க கூட வேலை செஞ்ச ஒரு சினி ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கும் இவங்க செய்ய விடலை. இவருக்கே மனம் இருந்திருந்தால் கூட அவர் சம்பாதிச்சதுக்கு, தமிழ்நாட்டை சம்பாதிச்சதுக்கு ஒரு சர்வீஸ், எவ்வளோ சர்வீஸ் செஞ்சுருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம், ஃப்ரீ ஸ்கூல் கட்டியிருக்கலாம். மக்களுக்கு நீங்கள் டாக்ஸ் பணம் கட்டுறத, நான் டாக்ஸ் பேயர் 100% நான் டாக்ஸ் பே பண்ணுவேன்னு சொன்னார்ல, அந்த டாக்ஸ் பேமெண்ட்டில் எவ்வளோ நல்லதெல்லாம் செய்யறாங்க, ஒன்றும் சொல்லாமல் செய்கிறாங்க. இப்போ திடீர்னு நீங்கள் நான் மக்களை காமிக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் சேருங்கன்னு சொல்கிறீங்க. மக்களை இன்னும் முண்டமாக நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது தமிழ்நாட்டு மக்களை ஏதோ இந்த மாதிரி நினைக்கிறீங்க. இது எங்கே போய் முடியும்? இது உங்களுக்கே தெரிஞ்சு செய்கிறீங்களா, தெரியாமல் செய்கிறீங்களா, யாரை சொல்லி செய்கிறீங்கன்னு எல்லாமே தெரியுது. ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். அவங்களுக்கு தெரியாமலேயே அதை பற்றி ஒரு அறிவு இல்லாமலேயே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அப்படியே இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. பாடி ஆஃப் ஒர்க் ஓட சேர்ந்து இந்த ஸ்டேட்டுக்காக வேலை செய்ய நினைக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து தொடர்பு கொண்டு ஒரு பெரும் மக்கள் சேவையாக, மக்கள் சக்தியாக உருவாகி இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகளை செய்ய முன்வாருங்கள்.